இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இப்போ வந்து நேற்று இந்த ப்ரோமோ போடும்போது வந்து தெளிவாக ஒரு விஷயத்த சொல்லியிருந்தோம். என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த எந்த ஒரு சீரியல் எடுத்துக்கிட்டாலுமே சீரியலை பொறுத்த வரைக்கும் ஒரு சில பல ட்ராக்கள் வச்சுருப்பாங்க. கல்யாண ட்ராக் அப்படிங்கிறது ஒன்று, ஃபஸ்ட் நைட் ட்ராக் அப்படிங்கிறது ஒன்று. இதை ரெண்டை வச்சு வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒவ்வொரு சீரியல்லையும் மினிமம் ஒரு 20லேருந்து 30 எபிசோடை வந்து கொண்டு போயிடுவாங்க. ஒரு 3-4 பேர்லாம் இருக்காங்கன்னா 4 பேருக்கான கல்யாணமும் நடக்கிறதுக்குள்ளே வந்து அதிலே வந்து ஒரு 80-90 எபிசோடு வந்து அதிலே ஓடிடும்னு வச்சுக்கோங்க. அந்த மாதிரி தான் இப்பயும் வந்து பார்த்திங்கன்னா இந்த விஜய், பிரபா, அனாமிகா இவங்கள வச்சே வந்து கதையை பல நாள் வந்து கொண்டு போய் அதுக்கப்புறம் ஒரு கல்யாண ட்ராக்கை கொண்டு வந்து, ஆனால் அந்த ட்ராக்கில் பெருசாக இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள்லாம் ஆரம்பத்துலலாம் இல்லவே இல்லை. ஆனால் எப்படியோ கல்யாணத்தை கொஞ்சம் பரபரப்பெல்லாம் ஏற்றி கடைசியாக அனாமிகாவை கல்யாணம் பண்ணுவாரா, பிரபாவை கல்யாணம் பண்ணுவாரா, பிரபாவை தான் கல்யாணம் பண்ணுவான்னு எல்லாம் நினச்சிட்டு இருக்கும் போது அப்படிலாம் இல்லைங்க. அனாமிகா கூட கல்யாணம் முடிஞ்சிருச்சு. அப்போ தான் வீட்டுக்குள்ளார அவங்கள கூட்டு வந்து அடுத்து என்ன நடக்குதுங்கிறத பார்க்க முடியலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து கதையை கொண்டு வந்துட்டாங்க. ஸோ அப்போ இதில் நடக்கிற விஷயங்கள்லாம் ஒரு பக்கம் நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னா, இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு பிரச்சனையான விஷயமா அந்த கதையில் இருக்கிறது என்ன அப்படின்னா, மகாவை எப்போ பார்த்தாலும் எல்லாரும் போட்டு விடுன்னு அடிக்கிறது தான். முதல்ல ராஜலட்சுமி வந்து திட்டிகிட்டு இருந்தாங்க, சித்ராதேவி எப்பயுமே திட்டுவாங்க, இப்போ கூட காயத்ரி சேர்ந்துக்கிட்டாங்க, ஆளாளுக்கு ஓவராக பேசுறது. இப்போல்லாம் சூர்யா சப்போர்ட் பண்ணி பேசுகிறானுங்கிறது தான் ஒரு ஆறுதல். அப்பப்போ மகாவே ஏதோ வந்து தனக்கான ஒரு உரிமையை வந்து கேட்டு பெறதுக்கான ட்ரை பண்ணுவாங்க. அதில் நடக்கிற பிரச்சனைகள் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கதை போயிட்டுருக்கு. இதெல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கும் பொழுதே இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இந்த கதையில் இப்போ புது பிரச்சனையாக இப்போ ஃபஸ்ட் நைட் அப்படிங்கிற விஷயத்த நடக்க விடாமல் பண்ணிடுறது அப்படிங்கிறது எப்பயுமே பண்ணுவாங்களோ அதே மாதிரி இங்கேயும் நடந்துருச்சு. கடைசியில் வந்து மகாவால் சண்டை நடந்து மகாவை பற்றி பேசினாருங்கிறனால சண்டை போட்டு இப்போ வந்து இங்கே வந்து ஃபஸ்ட் நைட்டே நடக்கலை அப்படின்னு ஒரு ட்ராக்கை கொண்டு வந்துட்டாங்க. அதனால வந்து இப்போ அவங்க கோவமாக வெளில வந்து படுத்துக்க முதல் இரவுலேயே வெளில வந்து படுத்துக்கிட்டாங்க. நான் வந்து உயிரை விடுறதா இல்லை எங்கள் அப்பா வீட்டுக்கு போகிறதான்னு தெரில அப்படின்லாம் பேசுகிறாங்க. அப்படிங்கிற மாதிரிலாம் கதையை கொண்டு போகிறதே நமக்கு ஒரு மாதிரி எரிச்சலாக இருக்குது. இதுக்கு நடுவில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ட்ராக் போயிட்டு இருக்கும் பொழுதே இன்னொரு பக்கம் வேறு என்ன பண்ணுறாரு சூர்யா அப்படிங்கிறத ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. ஏன்னா சூர்யா இன்னொரு பெண்ணோட சேர்ந்து அவர் வந்து ஏதோ டிவோர்ஸை பற்றி பேசுகிறாரு, மியூச்சுவல் கன்சென்ட்னை பற்றி பேசுகிறாரு. இது அந்த ஃப்ரெண்டுக்கானதா, ஃப்ரெண்டுக்கு ஹெல்ப் பண்ணுறாரா, இல்லை இவங்க 2 பேருக்குள்ள ஒரு உறவு அப்படின்னு வந்து திருப்பி கதையை கொண்டு போகிறாங்களா அப்படிங்கிற 2 கேள்விகள் நமக்கு நல்லாவே வந்து அதிகமாக வர ஆரம்பிக்குது. ஸோ இப்போ அதில் வேறு வந்து நிறைய கமெண்ட் செக்ஷன்லாம் அப்படி பண்ணாதீங்க சூர்யா, அப்படி பண்ணாதீங்க சூர்யா, மகா உங்களுக்காக எத்தனை கொடுமைகளும் எத்தனை விஷயங்களை வந்து இது பண்ணியிருக்காங்க, தாங்கியிருக்காங்க அப்படின்னு வேறு ஒரு கேள்வியெல்லாம் போயிட்டு இருக்கும் பொழுது, இப்போ நாளைக்கு ஆஸ்பத்திரியில் அந்த பொண்ணு மயக்கமாயிட்டாங்கன்னு போய் சேர்க்கறது, அவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க அப்படிங்கிற தகவல் வருது அப்படிங்கிற மாதிரி வரலாம். கடைசியில் வந்து அந்த ஒரு விஷயத்தை வந்து ரிவீல் பண்ணும் போது அது வேற ஒரு ஃப்ரெண்டு, அவங்களுக்கு அவங்களுடைய கணவரோட பிரச்சனை, அவர் குடிகாரராக இருக்காரு, இல்லை ஒரு போட்டு பிரச்சனைகள் அடிக்கிறாரு திட்டுறாரு அப்படிங்கிற மாதிரி ஏதாவது கதை போனால் பெட்டர் அப்படிங்கிறதான் நம்ம நேற்று சொல்கிறோம், இன்றைக்கும் சொல்கிறோம். என்ன நடக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க? ஒரு வேளை அஃபேராக இருக்கும்னு நினைக்கிறீங்களா? மயக்கமாக இருக்கலாம் வந்து பார்த்தா ஒரு வேளை குழந்தை கிழந்தன்னா ஏதாவது ட்ராக் வரும்னு நினைக்கிறீங்களாங்கிறத சொல்லுங்கள். தேங்க்ஸ். இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இப்போ வந்து நேற்று இந்த ப்ரோமோ போடும்போது வந்து தெளிவாக